10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எங்க டிஸ்ட்ரிக்ட்ல கூட சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ராணிப்பேட்டை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஒரு ஸ்கூல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நெறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனா தான் இருக்கு. அதுக்கெல்லாம் ஆக்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஆப்பும் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் சிறப்பு வகுப்புகள் எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடாது. ஏன்னா 110 ஃபாரன்ஹீட் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாவே 100 ஃபாரன்ஹீட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த 10 மாசமும் ரெஸ்ட் கடுமையான உழைப்ப கொட்டிட்டு 2 மாசம் தான் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறதே ஃப்ரீ. அதுவும் அந்த சம்மர் சீசன்ல. அதுலயும் ஸ்கூல்ல கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு நெறைய ஃபெசிலிட்டீஸ் இல்ல. வாட்டர் ஃபெசிலிட்டீஸ் இல்ல. ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுறதே தப்பு. கூப்பிட்ட சில ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரொம்ப சித்திரவதை பண்றாங்க ப்ரோ. எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணே ஒண்ணு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போக வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. டீச்சர் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். கவர்ன்மெண்ட் கிட்ட ஆர்டர் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இப்ப நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்தது 12க்கு எங்கள ஸ்பெஷல் கிளாஸ் கூப்பிடுறாங்க ப்ரோ. எங்க ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே ஒரு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில அங்க இப்பயும் ஸ்கூல்ஸ் ரீசென்ட் டைம்ல வச்சுட்டாங்க ஆப்பு. ஓகேங்களா? ஸோ அதே போல மற்ற மாவட்டங்கள்லயும் இருக்கும். மோஸ்ட்லி பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் வைப்பாங்க. கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அரசின் கீழ வந்ததுனால வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? இல்லையான்றத சொல்லிடுங்க. போக வேண்டிய அவசியம் இல்லப்பா. சிம்பிளா சொல்லப்போனா. ஓகேங்களா? அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க டைரக்ட்டா வந்து கம்ப்ளைண்டே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒட்டுமொத்தமா இப்ப மாணவ செல்வங்களுக்கு விடுமுறை. எலக்ஷன் டியூட்டி வேற போயிட்டு இருக்கு. காலேஜ் வைக்கிறாங்க. அவங்களால வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அவங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது. காலேஜ் வச்சு தான் ஆகணும். பிரச்சனை கிடையாது. பட் சிறப்பு வகுப்புகள் அப்படின்றது மற்ற மாணவ செல்வங்களுக்கு வந்து வைப்பது அப்படின்றது ஒரு மிகவும் வந்து ஒரு கொடூரமான விஷயம் தானே. 110 ஃபாரன்ஹீட் வெப்பத்தை எப்படி பசங்க தாங்குவாங்க? டீச்சர்ஸே நெறைய பேர் கவர்ன்மெண்ட் டீச்சர்ஸோ இல்ல பிரைவேட் டீச்சர்ஸோ கொடைய பிடிச்சிட்டு வெளிய வரீங்க. காலையில 10 மணிக்கு ஸ்கூலுக்கு வரும்போதும், ஈவினிங் போகும்போதும். அப்ப பசங்க மட்டும் எப்படி இருப்பாங்க? பள்ளிகள்ல வந்து ஏசி இருக்கா? சொல்லுங்க. இல்ல. சிபிஎஸ்இ மாரி பள்ளிகள் இருந்தா அது வேற விஷயம். நம்ம தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டீஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னும் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஏன்னா இந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா, இந்த கேப் இந்த ஒரு 1 1/2 மந்த் மட்டும் தான் ஃப்ரீ. 1 1/2 மந்த் சர்ருன்னு போயிடும். அது முடிச்சிட்டிங்கன்னா, கூடுதல் விடுமுறையே வெப்பம் அடிக்க போறதுக்கு விட போறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிட்டு, அது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். அதனால வந்து நீங்க அந்த மாரி கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க டைரக்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த ஸ்கூலோ, அந்த ஸ்கூலுக்கு எதனா அஃபிஷியல் பேஜஸ் எதனா இருந்துச்சுன்னா, நீங்க டாக் பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்பலாம் எல்லாமே மாறிருச்சு. பழைய மாரி வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெரம்ப எடுத்து டீச்சர்ஸ் அடிக்கிறத போயிட்டு, இப்ப பெரம்ப எடுத்து டீச்சர்ஸ வந்து ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கிற காலம் வந்துருச்சு. நான் அதுக்குன்னு அப்படின்னு சொல்லல. சொல்றேன் கான்செப்ட்ட புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன வேணா நம்ம பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதே ஸ்பெஷல் கிளாஸ்ல ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு போயிருப்பீங்க. இப்ப இந்த வீடியோவ ஸ்பெஷல் கிளாஸ்ல கூட சில பேர் பார்ப்பீங்க. ஏன்னா 1:30க்கு தானே வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ சிறப்பு வகுப்புகள் அப்படின்றது நிச்சயமாக வந்து நடத்த தடை அப்படின்னே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே. தமிழ்நாட்டுல 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள்ல 10ஆம் வகுப்புக்கு உறுதியாக இருக்காது. முன்னாடியே போயிட்டு இந்த ஸ்கூல்ல வந்து சீட்டு வாங்கணும் ப்ரோ. நான் லைன்ல வந்து இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே வாய்ப்பே இல்ல. வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து நீங்க வந்துரலாம். ஓகேங்களா நண்பர்களே? ஸோ மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த வீடியோவில அடுத்தடுத்த